போன வருஷம் இந்த டைமில் நம்ம வீட்டில் வந்த தர்பூசணி பழமும் குவிஞ்சு கிடந்துச்சு. எப்போ நம்மளுக்கு தோணுதோ எடுத்து சாப்பிடலாம். ஆனால் இந்த வாட்டி வந்து ரொம்ப லேட்டாக போனாங்களா. இப்போ தான் ஃபஸ்ட் டைமே தர்பூசணி லோடுக்கே போயிருக்காங்க. அவங்களுக்கே அங்கே பழம் கிடைக்காம சிங்கி அடிச்சிட்டு வந்தாங்களாம். நான் போயிட்டு அங்கே ஒரு 2-3 கிளிப்பிங் ஒரு புதிய வகை செடியில இருந்து எடுத்து போடுப்போனா துளசியை மோந்து பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்கு. இதை என்ன தான் நான் பண்ணுறதுன்னு தெரியல. என்னமோ அமேசான் காடுக்குள்ளே போய் மேன் வர்சஸ் வேர்ல்டு பண்ணுற மாதிரி ஓவராக சீன் போட்டுட்டு இருந்தேன் பாருங்க. எடிட்டிங்கில் எல்லாத்தையும் தூக்கிட்டேன். ஆனால் பாவம் இந்த வெயிலில் போய் அந்த பாடுபட்டு வரவங்களுக்கு தான் அந்த இது தெரியும். ஏன்னா தர்பூசணி லோடுன்றதுனால அங்கே அடிக்கடிக்கு சாப்பிட்ருவாங்க போல். எங்கள் வீட்டுக்கு வந்தது என்னமோ 3 பழம் தான். அதில் 2 பழம் சின்னதாக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி இது பண்ணி பார்த்தோமா, இந்த பழம் சாப்பிட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நாங்களும் சாப்பிட்டுட்டு இந்த வாட்டி வந்து மக்களுக்கு யாருக்கும் கொடுக்கவே இல்லை. எங்கள் வீட்டில் 2 வாசலில் வந்து க்யூட்டாக நின்றுச்சா, க்யூட்டாக சொல்ல அழகாக 2 மாடு நின்றுச்சு பாருங்க. எனக்கு ஒரே உணர்ச்சி வசமாயிடுச்சு. எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க ஜாலியாக சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஐடியா